2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வுல அகில இந்திய அளவுல 43வது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த ஜடார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விபிஷா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் விபிஷா. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் இந்த வருஷம் 2025 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் ஆல் இந்தியா ரேங்க் 320 வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஐஎஃப்ஓஎஸ் எக்ஸாமில் ஆல் இந்தியா ரேங்க் 43 வாங்கியிருக்கேன். நான் இந்த இதில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எவ்வளோ முக்கியம் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம இந்த விருப்ப பாடங்கிறத இருக்கிறதுலே மெயின்ஸில் ரொம்ப ஹை ஸ்கோரிங் நம்ம மார்க்ஸ்க்கு ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சரியாக தேர்ந்தெடுக்காமல் சில பேர் விட்டுறாங்க. ஏன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ சில பேர் தப்பாக வேறு ஆப்ஷனல் சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பிடிக்காமல் மறுபடியும் வேறு ஆப்ஷனல் மாற்றிட்டு அதுக்கு நம்ம மறுபடியும் புதுசாக படிச்சுட்டு கொஞ்சம் நிறையவே கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு யூபிஎஸ்சிக்கு வர்றவங்க முதல்லையே அவங்க பண்ண வேண்டிய விஷயம் ஆப்ஷனல் எதுன்னு தெளிவாக முடிவெடுத்துக்கோங்க. உட்காந்து சிலபஸை பாருங்கள், அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இதை உங்களால் புரிஞ்சு படிச்சுக்க முடியுமா, இல்லை விருப்பப்பட்டு நீங்கள் அதை படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் ஓகே இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்பவே சிரமப்படுறாங்க. ஏன்னா நடுவில் ஆப்ஷனல் மாற்றுறதுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்காக நம்ம ஒரு 3-4 மாதம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ங்கிற ஒன்று உங்களோட விருப்பம், உங்களோட பேஷன், அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நிஜமாகவே விருப்பம் இருக்கும். சில பேருக்கு சயின்ஸில் விருப்பம் இருக்கும், சில பேருக்கு சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஹிஸ்ட்ரியில் விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுங்க. எது எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்களுக்கு கம்மி பேர் எடுத்தாலும் சிலருக்கு அந்த ஆப்ஷனல் ரொம்ப நல்லா வந்ததுன்னா மார்க்ஸ் நிறையவே வரும். ஏன்னா அந்த மார்க்ஸ் தான் உங்கள் ரேங்கை டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் இருக்கலே அதிக ஸ்கோரிங் கொடுக்கக்கூடியது. இப்போ நான் என்னோட ஆப்ஷனல் நான் அக்ரிகல்ச்சர் எடுத்திருந்தேன் யூபிஎஸ்சியில். அதுக்கான ரீசன் என்னோட கிராஜுவேஷன் கம்ப்ளீட்டாக 4 வருஷம் நான் அக்ரி தான் படித்தேன். அந்த 4 வருஷத்தில் நான் என்ன படித்தேனோ அதுதான் எனக்கு இது சிலபஸாகவே இருந்தது. இருந்தாலுமே நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி எடுத்தேன். ஆனால் ஆரம்பத்தில் எனக்குமே சிரமமாக தான் இருந்தது, நிறைய இருக்க மாதிரி இருந்தது, படிக்க சிரமமாக இருந்தது. நோட்ஸுமே நான் சரியாகவே எடுக்க கிடையாது ஆப்ஷனலுக்கு. ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதை தெளிவாக புரிஞ்சுது. ஓகே நம்ம சிலபஸில் இருக்க ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே நம்ம நோட்ஸ் எடுக்கணும், ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்மளுக்கு நோட்ஸ் இருக்கணும். ஏன்னா அந்த நோட்ஸ் தான் கடைசி நேரத்தில் நமக்கு வேகமாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நோட்ஸுங்கிறது நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக எடுத்திருப்போம். ஒரே ஃபுல்லாக புக்கை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுவும் எக்ஸாமுக்கு மொதல் நாள் நைட்டு அந்த மாதிரி படிக்கிறதுக்கு நம்ம நோட்ஸ் இருந்தால் தான் டக்குன்னு திருப்பி படிச்சுட்டு டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு போக முடியும். இல்லைன்னா நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கனால கண்டிப்பாக மறந்துடுவோம். ஒவ்வொரு புக்காக போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் ஆப்ஷனலுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீங்கள் படிக்கும் போதே எல்லா டாபிக்ஸ்க்குமே நோட்ஸ் எழுதி வச்சுருங்க. எந்த டாப்பிக்குமே நடுவில் விடாதீங்க. சரி இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது சிலபஸ்லன்ட்டு இருந்ததுன்னா எப்போ வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் நோட்ஸ் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஈஸியாக இருக்கும். அந்த மெயின்ஸ் டைமில் உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க தேவையில்லை. ஐயோ எனக்கு இது மறந்துருச்சு, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அந்த தப்பை தான் பண்ணேன். முதல்ல நோட்ஸ் அங்கங்கே இருந்து நான் படிக்கிற மாதிரி தான். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா புக்கையும் விரிச்சு வச்சுட்டு அங்கங்கே போயிட்டு நான் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா நானுமே 213 மார்க் தான் எடுத்தேன். ஆனால் எல்லாருமே டார்கெட் வைக்கிறது ஒரு 280 to 300 வைப்பாங்க. ஸோ அதுக்கடுத்த அட்டெம்ப்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணேன். நோட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன். ஒரு மாதம் உட்காந்து ஒரு 1 to 2 months கம்ப்ளீட்டாக நான் அந்த நோட்ஸை ரெடி பண்ணி வச்சேன். அந்த நோட்ஸ் இருந்ததுனால எனக்கு அதை முடிச்சு வச்சனால எனக்கு மெயின்ஸ் டைமில் படிக்கிறது எழுதுறது அந்த ஒரு வேலை தான் இருந்தது. படித்து நான் எழுதினேன், அவ்வளோதான். அதை ப்ராக்டிஸ் பண்ணனால என்னால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஸோ நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா பயப்பட வேண்டாம். எதை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை ரைட்டாக சூஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா அது நீங்கள் தான் படிக்க போகிறது. அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சு படித்தா மட்டும்தான் அந்த டைமில் உங்களால் படிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனல் எடுங்க. கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க நோட்ஸ் வேண்டான்னு. ஆனால் உங்களுக்கான ஒரு புக்கில் சின்னதாக ஒரு நோட்ஸ் வச்சிங்கன்னா மட்டும்தான் கடைசி நேரத்தில் மெயின்ஸ் டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் ஏன்னா ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும் மெயின்ஸ் டைமில். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 6 மணி நேரம் எழுதுவீங்க பேப்பர். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போதுட்டு
மறுபடியும் இதுக்கு வந்துட்டு இது தெரியல அது தெரியல நீங்கள் ஓட தேவையில்லை. கரெக்டாக ஒரு புக் இருந்ததுன்னா அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போய் உங்களால் நல்லா எழுத முடியும். ஏன்னா ஆப்ஷனல் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் நீங்கள் ரேங்க் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ நல்லா பார்த்துக்கங்க. முன்னாடி சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை எடுங்க. மற்றபடி இன்ஸ்டிடியூட்டில் சொல்கிறாங்க இல்லை வெளியில் சொல்கிறாங்க இந்த ஆப்ஷனல் நல்லாயிருக்கும் அந்த ஆப்ஷனல் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி போக வேண்டாம். உங்களுக்கு எது தெளிவாக அந்த ஆப்ஷனல் வந்துட்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, படிக்கிறதுக்கும் சூட்டபுளாக இருக்குது, மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, என்னால் நோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு மட்டும் நீங்கள் அதை தெளிவாக பார்த்துட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.